இது முழுக்க முழுக்க என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்தினால செஞ்சது. சரி, பயத்தினாலேயோ எதுனாலேயோ, ஆனா தயவு செஞ்சு இனிமே இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்க கோவில்ல பட்ட கஷ்டத்தை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பெரியவங்க ஒரு விஷயம் தப்பா இருக்கு, நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துட்டு இருந்தா இதுக்கெல்லாம் அவசியமே இருந்திருக்காதுல்ல. என்கிட்ட சொல்ல உங்களுக்கு எந்த பதிலும் இல்ல அனு. அதான் எனக்கு தெரியுமே. நேத்து உங்களுக்கு ஷாக் அடிச்சதும் எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க அம்மா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்னதான் பேசினாலும் அவங்க ஆதங்கத்திலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை கொடுத்துட்டு போய் படுத்து தூங்குங்க. முடியாது முடியாது அனு, நான் தான் மருந்து போட்டு விடுவேன். நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் உங்களோட இந்த வலிக்கு காரணம் நான் மட்டும்தான். நான் தான் அதை சரி பண்ணணும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, கொடுங்க. ப்ளீஸ் வேணாம், நான் போட்டு விடுறேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் அனு. சாரி. போதும், கொடுங்க, நானே போட்டுக்கிறேன். அனு, நீங்க நான் செஞ்ச தப்புக்கு நம்ம காதல பழி வாங்குறீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், உங்க பயத்தை காணாம போக வச்சு உங்க மனசுல இருக்க என்ன ஒரு நாள் கண்டிப்பா வெளியே கொண்டு வருவேன். அந்த ஒரு நாள் இந்த ஜென்மத்துல வராது. அதான் மருந்து போட்டாச்சுல்ல, நைட்டு முழுக்க இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்க.